சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே நடிகர்களோட மரணம் பற்றி தான் அதிகமாக கேள்விப்பட்டுருக்கோம். அதுலேயும் முக்கியமாக கடந்த கொஞ்சம் வருஷமாகவே காமெடி நடிகர்களோட மரணம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ஆக்சிடென்ட்ல ஆரம்பிச்சு உடல்நலக்குறைவு காரணமாகவே தொடர்ந்து அடுத்தடுத்து நடிகர்கள் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக தெலுங்கு சினிமாவோட பிரபல காமெடி நடிகராக இருந்த ஃபிஷ் வெங்கட் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்திருக்காரு. அவர் தமிழில் சிறுத்தை சிவா இயக்கிய சிறுத்தை படத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது வில்லன் பாவுஜியோட அடையாள் ரோலில் நடிச்சிருப்பாரு. ஸோ தெலுங்கு சினிமாவில் நிறைய முன்னணி நடிகர்கள் கூடயுமே நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே சிரிக்க வச்ச ஒரு நடிகர் இப்போ உடல்நலக்குறைவு காரணமா இறந்திருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் ஃபிஷ் வெங்கட்டுக்கு கிட்னி மற்றும் கல்லீரல் செயலிழப்பு காரணமா உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சையில இருந்திருக்காரு. ஆனா இப்போ ரீசெண்டா அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமான நிலையில வெண்டிலேட்டர் உதவியோட அவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போ சிகிச்சை பலனின்றி அவர் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காரு. அவரோட இறப்புக்கு திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் மத்தியில எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இவருக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு கேள்விப்பட்டு நடிகர் பிரபாஸ் அவர்கள் ஆபரேஷனுக்காக 50 லட்சம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறுநீரக ஏற்பாட்டுல தொடங்கி ஆபரேஷன் வரைக்குமே எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியுமே நடிகர் பிரபாஸ் சொல்லியிருந்தாராம். ஸோ இந்த நிலையில அவருக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட இறப்பு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியுமே ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்ப தொடர்ந்து நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ்ல இந்த மாதிரி காமெடி நடிகர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு இப்படி அடுத்தடுத்து இறந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.